ஹாய் கைஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும்போதோ இல்ல நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, "நீ என்ன பெரிய பிஸ்தாவா?" அப்படின்ட்டு. அதுக்கு நான் வந்துட்டு இப்போ ஆன்சர் பண்றேன். நான் கண்டிப்பா பிஸ்தாலாம் கிடையாது. பட் எனக்கு பிஸ்தா சாப்பிடுறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஒரு 2 பீஸ் சாப்பிடுவோம். இங்க நார்மலா வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நெறையவே இருக்கு. ரீசென்ட்டா கூட ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட ஆட்ல கூட அவரு பிஸ்தாவோட அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருப்பாரு. பிஸ்டேஷியோஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு பிஸ்தா வந்துட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு உணவுங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க. பட் வந்துட்டு மேக்ஸிமம் டே டைம்லயோ இல்ல ஆஃப்டர்நூன்குள்ள சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி ஹார்டான விஷயங்கள்லாம் ஈஸியா டைஜெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டைமு. ஸோ காலையில சாப்பிடுங்க மோஸ்ட்லி. ஸோ கைஸ் இதுவும் 2 பீஸு. இப்ப நான் சாப்பிட போறேன். பட் உண்மையா சொல்லப்போனா, அந்த டைம்லலாம் ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, பேசிக்கலி உண்மை அதுதான். அப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த டைம்ல லைக் 2010ஸ் அதுக்கப்புறம் 2010ஸ் ஏர்லி 20ஸ் அந்த டெக்கேட்ல வந்துட்டு சுத்தமா எங்க வீட்ல நான் கண்டிஷன் சொல்றேன். பிஸ்தா வாங்க கூட காசு கிடையாது. இந்த மாரி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இப்போ கூட காஸ்ட்லியா தான் இருக்கு. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்தில வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பிஸ்தா வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கு எனக்கு. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லி நான் எண்ட் பண்ணுவேன்னா, ஆம் நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. அதுதான் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், இட் இஸ் டாடா பை.